மீண்டும் கட்டப்படுவீர்கள் என்கிற இந்த தேவனுடைய நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நாங்கள் வாழ்த்தி வரவேற்கிறோம். கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றென்றும் உங்கள் மேல் இருப்பதாக என்று வாழ்த்தி உங்களை ஆசீர்வதிக்கிறோம் இயேசுவின் நாமத்தில். ஆம் பிரியமானவர்களே, இன்றைய நாளில் நான் உங்களுக்காக ஒரு வேத வசனத்தை வாசிக்க விரும்புகிறேன். எசேக்கியேல் தீர்க்கதரிசனுடைய புத்தகம் 34வது அதிகாரம் 26ஆம் வசனம். நான் அவர்களையும் என் மேட்டின் சுற்றுப்புறங்களையும் ஆசீர்வாதமாக்கி ஏற்ற காலத்தில் மழையை பெய்ய பண்ணுவேன். ஆசீர்வாதமான மழை பெய்யும். பலவிதமான மழைகளை குறித்து இந்த உலகத்தில் நாங்கள் கேள்விப்பட்டிருக்கிறோம். இந்த மழைக்கு பேர் ஆசீர்வாதமான மழை. இந்த மழை எல்லா ஆசீர்வாதங்களையும் ஒரு மனிதனுக்கு தரக்கூடியது. ஒரு மனிதன் வியாதியாயிருந்தால் அவனுக்கு சுகம் என்கிற ஆசீர்வாதத்தை கொண்டு வரக்கூடிய ஒரு மழை. இந்த மழை யார் என்றால் தேவனுடைய ஆவியானவரை அது குறிக்கும். பரிசுத்த ஆவியானவர் மழையாய் வருகிறவர், முன்மாறி காலத்து பின்மாறி காலத்து மழையை போல இறங்குகிறவர். இந்த இடத்திலே அவர் ஆசீர்வாதமான மழையாய் வர விரும்புகிறார். இன்றைய நாள் உங்களோட வாழ்க்கையில ஒரு ஆசீர்வாதமான மழையை கொண்டு வர தேவன் தம்முடைய ஆவியானவரை அனுப்ப விரும்புகிற நாளா இருக்கிறது. ஆகவே உங்களோட வாழ்க்கையிலே ஒரு ஆசீர்வாதத்தை தேவன் கட்டளையிட விரும்புகிறார். அதாவது நான் முதல் சொன்னது போல வியாதியை நிமித்த நீங்க விளைவினப்பட்டிருந்தா சுகமென்கிற ஆசீர்வாதம் மழையாய் ஆவியானவர் உங்கள் மேல இறங்குவார். உங்களோட குடும்ப பிரச்சனை, சமாதானமின்மை, மேலிடத்துல பிரச்சனை, சமுதாயத்துல பிரச்சனை, பலவிதமான நெருக்கத்துக்குள்ள நீங்க காணப்படுவீர்களானால் அந்த நெருக்கங்களை நீக்கி உங்களை ஆசீர்வாதமாய் வைக்கத்தக்கதாய் பரிசுத்த ஆவியானவர் ஆசீர்வாதமான மழையாய் உங்கள் மேல இறங்கி வரப்போகிறார். என்றே நாள்ல நீங்க அந்த ஆசீர்வாதமான மழையை கேளுங்கள். தேவன் ஆசீர்வாதமான மழை பெய்யும் என்று இருக்கிறார். பூமியில பலவிதமான மழைகளை நீங்க கேள்விப்பட்டது போல இந்த மழை ஆசீர்வாதமான மழை. இது பரலோகத்திலிருந்து அனுப்பப்படுகிற மழை. இந்த மழையில நனைந்து பாருங்கள். இந்த ஆவியானவர்ல நிரம்பி பாருங்கள். இந்த பரிசுத்த ஆவியானவர்ல நிரம்பி வழிந்து முழுவதுமாய் நனைந்து பாருங்கள். உங்களோட வாழ்க்கையில ஒரு ஆசீர்வாதம் காணப்படும். முதலாவது ஆசீர்வாதம் பரத்துக்குரிய, அதாவது உன்னதத்துக்குரிய ஆசீர்வாதமாயிருக்கும். இரண்டாவது, இந்த உலகத்துக்குரிய ஆசீர்வாதங்களும் உங்களுக்கு தேவனால் கொடுக்கப்படும். உங்களுடைய சரீரம் ஆத்மாவுக்கு தேவையான ஆசீர்வாதங்களை தேவன் வழங்குவார். வேதம் சொல்லுகிறது, உன்னதத்துக்குரிய சகல ஆசீர்வாதங்கள்னாலும் தேவன் நம்மை ஆசீர்வதிக்கிறார். தேவன் இந்த ஆசீர்வாதத்தை உங்களுக்கு தரும்படியாய் ஒரு ஆசீர்வாத மழையை அனுப்ப விரும்புகிறார். இந்த நாள்ல உங்களுக்கு ஆசீர்வாதங்கள் போதாததா இருக்கலாம். உங்களுக்கு வருகிற வருமானத்தை விட செலவு அதிகமா இருக்கலாம். ஆகவே ஒரு ஆசீர்வாத பற்றாக்குறை உங்களோட வாழ்க்கையில இருக்கலாம். குடும்பத்துல பிள்ளைகள் இல்லை என்கிற ஒரு ஆசீர்வாத குறைவு காணப்படலாம். சமுதாயத்தில் ஒரு அந்தஸ்து இல்லைங்கிற ஒரு குறைவு காணப்படலாம். ஊழியத்துல ஒரு ஆசீர்வாதம் இல்லை. சபையை தொடங்கி 10 வருஷம் ஆயிட்டு 4 ஆத்மாவுடன் நான் நாட்களை வீணாக்குகிறேன். என்னுடைய ஊழியம் வளரவில்லை. ஒரு ஆசீர்வாதம் இல்லை. சபையிலே வருகிற ஜனங்களுக்கும் போகிற ஜனங்களுக்கும் ஒரு ஆசீர்வாதம் இல்லை. என்னுடைய ஊழியத்தில் ஆசீர்வாதம் இல்லை என்று நீங்க புலம்பலாம். இன்றைய நாள்ல சகோதரனே, சகோதரியே, ஊழியக்காரனே, ஊழியக்காரியே, உங்க ஊழியத்தை மேல ஒரு ஆசீர்வாதமான மழை பெய்யும் என்பதை மறக்காதீங்க. ஒரு ஆசீர்வாதமான மழையை தேவன் ஆயத்தப்படுத்தியிருக்கிறார். மேகங்கள் கருப்பாகிறத பார்ப்பீர்கள். மேகங்கள் வருவது போல மின்னல்களும் வருவதை பார்ப்பீர்கள். திடீரென ஒரு மழை பெய்கிறத பார்ப்பீர்கள். ஆகவே தேவன் அப்படியாய் நீங்க எதிர்பார்க்காத நேரத்துல ஒரு அற்புதத்தை செய்ய வல்லவரா இருக்கிறார். உங்களோட வாழ்க்கையில நிச்சயமாய் ஆசீர்வாதமான மழை பெய்யும். அந்த மழை பெய்ய ஆயத்தமா இருக்கிறது. நீங்க ஆயத்தமாக இருந்தா அந்த மழையை நீங்க பெற்றுக்கொள்ளுவீங்க. கர்த்தருடைய ஆவியானவர் ஆசீர்வாதமான மழையா இன்றைய நாள் உங்கள் மேல் கடந்து வர போகிறார். நான் அதற்காய் ஜெபிக்க போகிறேன். இந்த ஆசீர்வாதம் எனக்கு வேண்டும். ஆசீர்வாதமான மழை என் குடும்பத்து மேல பெய்ய வேண்டும். என் பிள்ளைகள் மேல பெய்ய வேண்டும். என் மனைவி மேல, கணவன் மேல, பெற்றார் மேல பெய்ய வேண்டும். எங்க சபை மேல பெய்ய வேண்டும் என்று நீங்க விரும்பி கேளுங்கள் ஆண்டவரிடம். இயேசு அதை அப்படியே செய்வார். பிதாவே, உம்முடைய குமாரன் இயேசுவை நோய்த்தெழுந்து ஜெபிக்கிற வல்லமையுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறேன். இப்பொழுது என் தேவனா கர்த்தாவே, ஒரு ஆசீர்வாதமான மழை பெய்யும் என்று சொன்னீங்களே. பரிசுத்த ஆவியானவர்ங்கிற அந்த ஆசீர்வாதமான மழையை கொண்டு வருகிறவர். ஒரு ஆசீர்வாதமான மழையை ஆண்டவரே இந்த செய்தியை கேட்டனோடு இணைந்து இப்பொழுது ஜெபிக்கிற ஒவ்வொருவர் மேலும் பெய்யட்டும் அப்பா. ஆவியானவரே, உங்களோட மழை பெய்யும்படியாய் ஜெபிக்கிறேன். ஒவ்வொரு வறண்ட நிலங்களும் செழிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். இருதயங்கள் வறண்டு ஆத்மா சோர்ந்து வெந்து கசந்து நொந்திருக்கிற ஒவ்வொரு உள்ளங்கள் மேலும் ஆசீர்வாதமான மழை பெய்யும்
பெய்யும்படி ஜெபிக்கிறேன். ஆத்துமாக்கள் இல்லாமல் வெறுமையாய் இருக்கிற வெறிச்சோடி போன சபைகள் மேல ஆசீர்வாத மழையாகிய ஆவியானவர் பெய்ய வேண்டும், இறங்கி வர வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு வியாதிஸ்தனும் ஆண்டவரே ஆசீர்வாதம் இல்லையே, சுகம் என்கிற ஆசீர்வாதம் இல்லைங்கிற ஒவ்வொருவர் மேலும் கர்த்தாவே உம்முடைய ஆசீர்வாத மழையை அனுப்பும்படி ஜெபிக்கிறோம். அப்படியாய் ஆண்டவரே எங்களுடைய குடும்பத்தில் ஆண்டவரே வருகிற வருமானத்தை மிஞ்சி செலவு அதிகமா இருக்கிறதுனால நாங்கள் கடன்பட வேண்டியதா இருக்கிறது, நெருக்கப்படுகிறோம். எங்களுடைய ஆசீர்வாதத்தை பெருக பண்ணும்படி ஆசீர்வாதமான மழை எங்கள் மேல பெய்ய பண்ணுங்க என்று கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் பரிசுத்த ஆவியானவர் ஆசீர்வாதமான மழையாய் இயேசுவின் நாமத்துக்கு மகிமையாய் பெய்யும்படி இறங்கும்படி ஜெபிக்கிறேன். கர்த்தரும்படி செய்கிறதற்காய் கோடி கோடி ஸ்தோத்திரம் அப்பா. இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளும் பிதாவே, ஆமென். ஆம் பிரியமானவர்களே, தேவன் தம்முடைய ஆசீர்வாதமான மழையாகிய பரிசுத்த ஆவியானவரை உங்கள் மேல் அனுப்பி உங்களுடைய வாழ்க்கையை மீண்டும் கட்டி இருக்கிறார். அவருக்கு நன்றி சொல்லுங்கள். ஆமென்.